மாலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பிரெட் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞான தமிழ் யூடியூப் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னையோட செஷன் வந்து த பவர் ஆஃப் நவ். நம்ம லாஸ்ட் வீக் இது ஸ்டார்ட் பண்ணோம், இந்த புக் ரீடிங் செஷனை. ஸோ ஒரு சின்ன ரீகேப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆத்தருக்கு இது எப்படி வந்து இந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டது அப்படின்னு அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தப்ப ஒரு ராத்திரி அவருக்கு வந்து ஒரு சில கேள்விகள் வருது. என்னால இனிமே என்னோட வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. அப்போ என்னால என்னோட வாழ முடியாது அப்படின்னா, அப்போ அந்த 2 பர்சன் அவர் வந்து உணர்றாரு. 2 இருப்ப வந்து உணர்றாரு. ஒண்ணு வந்து ஐ அப்படின்னு நினைக்கிறாரு, இன்னொன்னு வந்து செல்ஃப் அப்படின்னு. ஐனா தான், செல்ஃப்னா சுயம். சோ 2 இருப்பு இருக்கிறதா உணர்றாரு. இப்ப 2த்துல அவருக்கு அடுத்த ஒரு சிந்தனை என்ன வருது அப்படின்னா, 2த்துல ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்கும், 2ம் உண்மை இல்லைல்ல. அப்ப ஏதோ ஒண்ணுதான் உண்மை அப்படிங்கறத வந்து உணர்றாரு. அந்த உண்மையோட தன்னை இணைச்சுக்கணும்னு முடிவு பண்ண அந்த நொடி அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து உண்டாகுது. சோ அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே ஒரு புதுமையா புத்துணர்ச்சியோட அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னா, அவரை பாக்குறவங்க, அவர் கூட பழகுறவங்க எல்லாரும் வந்து உன்னோட இருந்தாலே ஒரு விதமான அமைதி வருது, அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அப்ப அவருக்கு உண்மையா தோன்ற விஷயம் என்னன்னா, தான் அந்த உண்மையான சுயத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டதுனாலதான் அவருக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவர் உணர்றாரு. சோ அதுக்கப்புறமா அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரா மாறி அவருக்கு ஒரு 10 இயர்ஸ் அவரோட அந்த ஜேர்னில அவர்கிட்ட கேட்ட கேள்விகளை தான் இந்த புக்ல வந்து தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து புத்தகத்துக்குள்ள போறோம். என்லைட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறாரு. எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிச்சைக்காரர்னா ஒரு ரோட்டோரமா உட்கார்ந்து பிச்சை எடுத்து வாழறவர். அவர்கிட்ட என்ன இருக்கும்? கையில ஒரு எம்டி பவுல் தான் இருக்கும். கரெக்டா? அவர்கிட்ட ஒருத்தர் போய் எனக்கு 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க அப்படின்னு கேட்டா, அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு? என் கையிலயோ காலியான ஒரு பாத்திரம் தான் வச்சிட்டு இருக்கேன், என்ன போய் நீ வந்து நிறைய செல்வம் கேக்குறியே அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்போ அந்த சில்லறை கேட்டவர் சொல்றாரு, நீ ஒரு இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கல, அது ஒரு இரும்பு பெட்டி. அந்த இரும்பு பெட்டியில என்ன இருக்குன்னு நீ பாத்திருக்கியா அப்படின்னு. நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட இருக்கிற இரும்பு பெட்டியில என்ன இருந்துற போகுது? ஒன்னும் இருக்காது, அது வெறும் காலி பெட்டி தான் அப்படின்னு சொல்றாரு அந்த பிச்சைக்காரன். அந்த சில்லறை கேட்டவர் வந்து சொல்றாரு, நீ ஒரு நிமிஷம் நீ அந்த பெட்டியை திறந்து பாரு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவர் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா, அதுல அளவிடவே முடியாத அளவுக்கு செல்வங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த பெட்டிக்குள்ள. இந்த ஒரு ஸ்டோரியில அவர் என்ன நமக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இன்பத்துக்காக நம்ம வெளி உலகத்துல ஏகப்பட்ட விஷயத்த நம்ம தேடுறோம், நமக்கு கிடைக்காம அதனால மன உளைச்சல் ஆகிறோம். ஆனா நம்ம எப்பவுமே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷமே வச்சிருக்கோம், ஆனந்தத்தோட பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம பாக்குறதே இல்ல. நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம பார்க்க மறந்துடுறோம். சோ அதனாலதான் நமக்கு வந்து கஷ்டங்களும் இதுவும் வருது அப்படிங்கிறாரு. என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா நமக்கு என்ன தோணும்னா, புத்தரை தோன்றுது, மகான்களை தோணுது, இல்ல வந்து குருமார்களை யோசிக்க தோணுது. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்லைட்மெண்ட்ங்கிற வார்த்தையை எடுத்த உடனேயே நம்ம அதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன், அடையாளத்தை கொடுத்துறோம். என்லைட்மெண்ட்னா ஒரு அசாதாரணமான, இல்லைன்னா சூப்பர் ஹியூமனா இருக்கிறவங்க. சோ சாதாரண மனுஷங்க கிடையாது, அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப அசாதாரணமா ஆளு. அப்ப நம்ம என்ன கொடுத்துறோம் அப்படின்னா, இது ஏன் நம்ம தரோம்னா, நம்ம வந்து மனதளவுல அந்த என்லைட்மெண்ட்டை தேடுறோம். இத வந்து ஃபர்தரா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அப்ப வந்து நம்ம அசாதாரணமான ஒரு விஷயத்த வந்து என்லைட்மெண்ட்ங்கிற வார்த்தையால சேர்த்துடுறோம், அந்த அதை வந்து ஒரு அடையாளமா வச்சிடுறோம். ஆனா அவர் வந்து என்லைட்மெண்ட்டை சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுவுமே இல்லாம நீ உன்னோட இருப்ப உணர்றது மட்டும்தான் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த இருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்தரா இன்னும் எக்ஸ்பிளைன் எப்படி பண்றாரு அப்படின்னா, புத்தரோட வார்த்தையில என்லைட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறா. அதாவது துன்பத்தோட முடிவுல வந்து என்லைட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு புத்தர். ஆனா புத்தர் வந்து என்லைட்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. சோ நம்ம வந்து டெஃபினிஷன் கிடையாது, அந்த கடைசியில ஒண்ணு இருக்கு. ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த சஃபரிங்கோட கடைசியில
தன்னைத்தான் உணர்றதே தான் அந்த என்லைட்மெண்ட் கிடைக்க முடியும். சோ புத்தரே அந்த என்லைட்மெண்ட்க்கு டெஃபினிஷன் கொடுக்காதப்ப நம்ம எல்லாம் டெஃபினிஷன் தேடக்கூடாது. ஆக்சுவலா நம்ம வந்து அந்த இருப்பை உணரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருப்பு இருப்பு அப்படின்னா என்னது அது அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரமே நம்ம வந்து மைண்ட ஆக்டிவேட் பண்ணிடுறோம். சோ இருப்புங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு நடுவுல இருக்கிற வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த பிறப்புக்கு முன்னாடியும் நம்ம இருந்திருப்போம், இறப்புக்கு அப்புறமாவும் நம்ம இருக்க போறோம். அந்த ஒரு பெரிய விஷயம்தான் நம்மளோட இருப்புங்கிறது. ஓகேயா? அதாவது பீயிங் அப்படின்னு சொல்றாரு அவரு. சோ அந்த பீயிங்கை தான் நம்ம உணரணும். சோ நம்ம அத சோல் ஆன்மான்னு சொன்னா கூட நம்ம வந்து அதை வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் அடையாளப்படுத்திடுறோம் அப்படிங்கிறாரு. சோ அந்த அடையாளப்படுத்தாம பிறப்புக்கு முன்னா இருக்கிறதும் இறப்புக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு விஷயமும் அதை நம்ம எப்ப உணர்வு பூர்வமா உணர்றோமோ நம்ம வந்து அந்த இருப்போட ஒன்று கலந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது கொஞ்சம் டஃபா தான் தெரியுது இல்லையா? அப்போ அந்த நம்ம இப்ப அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து கடவுள்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம கடவுளை தான் வந்து அந்த இருப்புன்னு சொல்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அவர் வந்து கடவுள்னு நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன தோணுது? அதாவது கடவுளுங்கிறது ரொம்ப புனிதமான வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவ்வளோ வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்கள் கடவுள்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துடுறோம். அதை வந்து ஆண் பால் பெண் பால்னு பிரிக்கிறோம். இவங்களுக்கு இதுதான் வரும், இவங்களுக்கு இதுதான் வரும்னு நம்ம வந்து அடையாளம் கொடுத்துடுறோம். சோ அந்த அடையாளத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா கடவுளுங்கிறது, பீயிங்கிறது, அதாவது இருப்புங்கிறது. ஆனா நம்ம வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கடவுளை ரொம்ப குறைச்சு நம்ம மனதளவுல கடவுளை சிந்திச்சு ஒரு உருவகப்படுத்தி அவருக்கு அடையாளத்தை கொடுத்துடுறோம். சோ அப்ப அந்த கடவுள்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றது அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுவாதான் இருக்கு அந்த இருப்பை டிஃபைன் பண்றதுக்கு. சோ அப்ப வந்து இருப்ப வந்து உணரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சோ அப்ப இப்ப வந்து நம்ம இந்த அடையாளங்கள்லாம் கிடையாது. அப்ப இந்த அடையாளங்கள்லாம் இல்லைன்னா, அடையாளங்கள்லாம் இல்லாத ஒரு இருப்பத்தான் நம்மன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ஒரு சுயம். அந்த சுயத்தை நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா, நம்ம இந்த மனசு இருக்கு இல்லையா, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த மனசை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நிறுத்த முடியும்? நம்ம வந்து பல ஆயிரம் யோசனைகள் வருது நமக்கு. நம்ம அந்த மனதோட சத்தத்திலேயே தான் வாழ பழகியிருப்போமே தவிர நம்ம அதை நிறுத்துறதுக்கு பழகினதே கிடையாது. அப்ப நம்ம அந்த மனசை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, அதை நிறுத்தினா தான் நம்ம அந்த இருப்பை போய் உணர முடியும். அந்த இருப்பை எங்க இருக்குன்னா, இந்த மனசோட சஞ்சலமான இந்த மனசோட சத்தத்துக்கு பின்னாடி ஒரு அமைதி. அந்த அமைதியில அந்த இருப்பை நீங்க உணரலாம் அப்படின்னு சொல்றாரு. அகைன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அந்த என்லைட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு அந்த இருப்போட ஒன்றிடுற ஒரு விஷயத்தை தான் என்லைட்மெண்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஒன்றின விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப கண்ணுக்கு தெரியிற வெளிப்படுத்தப்பட்ட ஒரு, அதாவது மேனிஃபெஸ்டட் மேட்டர், நம்ம எல்லாருமே வந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பொருள். ஓகேயா? ஆனா இதை தாண்டி வெளிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் தான் வந்து அந்த பீயிங். நம்ம எப்போ என்லைட்மெண்ட் ஆகுறோம்னா, நம்ம இந்த வெளிப்படுத்தப்பட்ட விஷயமும் வெளிப்படுத்தப்படாத விஷயமும் ரெண்டுமே நம்ம தான் அப்படிங்கறத நம்ம எப்ப உணர்றோமோ அப்ப வந்து நம்ம என்லைட்மெண்ட் ப்ராசஸ்ல உள்ள போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து எல்லாமே நம்ம உணரணும். நம்ம வந்து மனதளவுல இதுக்கு வந்து டெஃபினேஷனோ இது இப்படித்தானோ நம்ம விவரிக்க முடியாத ஒரு விஷயம் இது. சோ நம்ம உணர்றதுலதான் இருக்கு இது. கரெக்டா? ஓகே. நம்ம இப்போ இத வந்து ஏன் வந்து நம்ம மனசால யோசிச்சோம்னா, நம்ம அடையாளப்படுத்தினோம்னா அதனால என்ன நடக்குது? நமக்கு மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கான். அதுல நிறைய யோசனையும் வருது. ஆனா அந்த யோசனையெல்லாம் தப்புங்கிறீங்க. அப்புறம் ஏன் அந்த மனசு வருது? ஏன் இத்தனை யோசனை வருது? இதனால என்ன பிரச்சனை வருது? அப்படிங்கறத ஒரு சின்ன இது பார்ப்போம். மனசால நம்ம யோசிக்கக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பிரிவினையை உண்டாக்குறோம். ஒரு திரைய கிரியேட் பண்றோம். எதுக்கும் அப்படின்னா, நமக்கும் அந்த அன்மானிஃபெஸ்டட் பார்ட், அதாவது அந்த இருப்புக்கும் நடுவுல ஒரு திரையை உண்டாக்குறோம். நம்ம தனி, அது தனி அப்படின்னு நமக்கு ஒரு திரை உண்டாகுது. அந்த திரையை தான் நம்ம மாயைன்னு சொல்றோம், இல்யூஷன்னு சொல்றோம். சோ நம்மளால வந்து அதை தாண்டி பார்க்க முடியல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த திரைக்குள்ள இருக்கிறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மறந்துடுறோம். நம்ம யாருங்கிறதும் மறந்துடுறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறதும் மறந்துடுறோம். அப்புறம் நம்ம மறந்துட்டு
மறந்துட்டோம்னா நம்ம மறந்த ஒரு விஷயத்த என்ன பண்றோம், நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம தேடுதல் எங்க இருக்கு, உள்ளுக்குள்ள இல்ல வெளியே தான் இருக்கு. இது நம்ம கிடைக்குமா, நம்ம தேடுற பொருள், நம்ம தேடுற பொருள் நமக்கு நமக்கு கீழேயே ஒரு டப்பால பத்திரமா வச்சிருக்கோம். ஆனா நம்ம தேடுறது எங்க, வெளியே தேடுறோம். சோ அப்ப எப்படி கிடைக்கும் அந்த தேடுற விஷயம்? மனதோட எண்ண ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணணும். இது வந்து எப்படின்னா, நம்ம அந்த மனசு வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து கூடவே கூடாதா அப்படின்னா, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல திங்கிங் இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப அது கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல, மனசோட வேலை யோசிக்கிறது தான். அளவான சிந்தனை, தேவையுள்ள சிந்தனை, அது மட்டும்தான் நமக்கு போதுமானது. இதுக்கு ஒரு உதாரணமும் இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம உடல் வந்து நிறைய செல்லால உருவானதுதான் இந்த உடல், கரெக்டா? அந்த உடல்ல வந்து ஒரு செல் வந்து உருவாகுது, அழியவும் செய்யுது, டிவைட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது, எல்லாமே ஒரு சீரான விகிதத்துல இருந்ததுன்னா உடல் வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றோம், நல்ல ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? இதே இப்போ அந்த செல் வந்து கச்சா மச்சான growth அப்படி ஆச்சுன்னா என்ன வருது, நமக்கு டிசீஸ் வருது, கேன்சர் வருது, கரெக்டா? செல்லோட எக்ஸ்பிளிசிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் தான் வந்து கேன்சர், கரெக்டா? சோ அப்போ வந்து திங்கிங் வந்து, அதாவது எண்ணம் வந்து, எண்ண ஓட்டம் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், சீரா இருக்கணும், தேவையுள்ள எண்ணமா இருக்கணும். சோ அது எப்போ நமக்கு தேவையில்லாத விஷயமாகுது, இல்ல நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அது நமக்கு வந்து புற்றுநோய் மாதிரி ஆயிடுறது. சோ நம்ம வந்து சிந்தனைய சீரான சிந்தனையா வச்சுக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளா வச்சுக்கணும். அழிக்கக்கூடிய சிந்தனைகள் இல்ல, ஆக்கக்கூடிய சிந்தனைகள். அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இருக்கணும் நமக்கு. அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கணும், நல்ல விஷயங்களை யோசிக்கணும், தேவையில்லைன்னா அந்த மனசை ஆஃப் பண்ணவும் தெரியணும். ஆஃப் பண்ண முடியுமா நம்மளால மனசை? இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி நம்ம ஆஃப் பண்ணுவோமா? இல்ல மொத்தமாவே ஆஃப் பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு, அந்த ஆஃப் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து மனசை ஆஃப் பண்றச்சே நம்ம யாருங்கிறத நமக்கு டக்குன்னு 1 நிமிஷம் தெரியும். அது எப்படின்னா, நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அன்கான்சியஸா நம்ம அந்த யோசனையாவே மாறிடுறோம். நம்ம யோசிக்கிறது இல்ல, நம்ம அந்த யோசனையாவே மாறிடுறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்மள நம்ம மறந்துடுறோம். அந்த யோசிக்கிற நேரத்துல நம்மள மறந்துடுறோம். நம்ம வந்து அந்த யோசனைக்குள்ள மூழ்கிடுறோம். அப்ப என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, அந்த யோசிக்கிறதுல ஒரு பாஸ் இருக்கிறச்சே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யோசனை தனியா இருக்கும், நம்ம தனியா இருப்போம். நமக்கு என்ன யோசனை வருது அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப நம்ம வந்து பார்க்கிற கண்ணோட்டத்துக்கு மாறிடுவோம். ஓகே, இது என்னோட யோசனையா, இது என்னோட யோசனையா, ஓகே ஓகே நான் இதெல்லாம் யோசிக்கிறேனோ அப்படின்னு தோணும். அப்ப நம்ம அந்த யோசனை கிடையாது, நம்ம அந்த யோசனையையும் தாண்டின ஒரு விஷயம், அந்த யோசனைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுறோம். அப்போ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த அந்த மாயையில சிக்கிறது இல்ல, நமக்குள்ள ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அந்த யோசனையோட நம்மள அடையாளப்படுத்திக்கச்சே நமக்கு வந்து நிறைய துன்பம் வருது. நம்ம அந்த யோசனைய தனியா பார்க்கறச்சே நமக்கு வந்து ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கு. சரி, நமக்கெல்லாம் இப்ப அந்த யோசனையை எப்படி பார்க்கறதுன்னு தெரியணுமா? இந்த கிளாஸ்லயே தெரியணுமா, இல்ல அடுத்த கிளாஸ்ல தெரியணுமா? ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாமா அந்த யோசனையை எப்படி பார்க்கறதுன்னு? முதல்ல அந்த யோசனை எப்படி நமக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அது ஆத்தர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போனா நம்ம மனசுக்குள்ள யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, தொண அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்றது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த அந்த வாய்ஸ நம்ம கண்டுபிடிக்க சொல்றாரு. அந்த வாய்ஸ கண்டுபிடிச்சு அதை நிறுத்தினோம்னா நம்ம மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். மென்டலி சிக் பர்சன், அந்த பைத்தியம்னு நம்ம சொல்லுவோம்னா அவங்க நிஜமாவே பைத்தியமா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கிளியர் தாட்ல இருக்கிறவங்க. சோ அவங்கள பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே அறியாம ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்களும் டிஃபரெண்ட் கிடையாது. நம்ம அவங்கள மாதிரிதான். அவங்க வந்து மென்டலி சிக்கு, ஆனா அவங்க பேசுறது வெளியே தெரியும். நம்ம மனசுக்குள்ள 1008 விஷயத்த பேசிக்கிட்டே இருப்போம். நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அவங்க வாயை திறந்து சொல்லிடுறாங்க, நம்ம வாயை திறந்து சொல்லாம அது மண்டையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தைய. சோ அப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைய நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம கேட்க ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆகும்னா, நம்ம அந்த பேசுறது தனித்தனியா தெரியும். என்னோட வாழ்க்கையில நான் இத வந்து
ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு என்னன்னா, அதாவது இது இது வந்து 2 விதமாவும் இருக்கு. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு, நம்ம அது ரிலேட்டடா பேச ஆரம்பிச்சுருவோம். அப்படி இல்லன்னா, ஒரு சிச்சுவேஷன நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண உடனே, சிச்சுவேஷன் இப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சேயே நமக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குமோ, இல்லன்னா அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் முன்னாடி நடந்திருக்கும். அன்னைக்கு நடந்தது என்னவோ, அதெல்லாம் மண்டையில திரும்பவும் ஒரு வாய்ஸ் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு அது நடந்தது, இது நடந்தது, அதுக்கப்புறம் அவங்க இத சொன்னாங்க, நம்ம இப்படி ஆச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தெரியவே தெரியாது நம்ம பேசுறோங்கிறது. ஆனா நம்ம மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த மனசுக்குள்ள அந்த பேசுறத நம்ம டக்குன்னு பிடிக்கிறோம். இது முதல்லயே தெரியாது. நம்ம எல்லாருமே அந்த மனசால பேசுறது வந்து பல காலமா நடந்துட்டு இருக்கு. பல ஜென்மங்களா நடந்துட்டு இருக்கு. பல பேர்த்ஸா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த ஆன்மீக பாதையில வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ அப்படிங்கறச்ச என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. கரெக்டா? சோ அப்ப வந்து ஓகே, நம்ம வந்து பேசுறோமா அப்படிங்கறது செகண்ட் ஸ்டேஜ். ஓகே ஓகே, நம்ம ஏதோ பேசுறோம். நம்மளும் வெளியில இருக்கிற பைத்தியமும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்மளும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மள அறியாமலேயே நம்ம வந்து மனசுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்து வர செஷன்ஸ்ல எப்படி தெரியும்னா, இத வந்து எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தி நம்ம இருப்போட நம்ம எப்படி இணையலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த புக் வந்து ரொம்ப அருமையான புக். ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான புக். சுயத்தோட இணையறதுக்கு அண்ட் நம்ம அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு அருமையான புத்தகம். இன்னைக்கு செஷனை இதோட நான் நிறுத்திக்கிறேன். நம்ம இந்த வாய்ஸ வந்து இந்த ஒரு வாரம் நம்ம மனசளவுல நம்ம என்னெல்லாம் பேசுறோம் அப்படிங்கறத வந்து நம்மள கவனிப்போம். நம்ம பேசதான் பேசுறோமா, இல்ல நம்ம சும்மா சொல்றாங்களா அப்படிங்கறத நம்மளே பார்ப்போமே. நம்ம அப்படிதான் பேசுறோமா அப்படிங்கறத பார்ப்போம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கெல்லாம் இந்த மனசால பேசுற பழக்கம் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நோட் பண்ணுவோம். நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம், பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது வரைக்கும் எடுத்த கிளாஸ்ல டவுட் இருந்ததுனாலோ, உங்களோட ஷேரிங் ஏதாவது இருந்ததுனாலோ ஷேர் பண்ணலாம். நீங்க இப்ப பேசலாம். நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஜோகாம்பிகை சபாரத்னம். வணக்கம் மேம். ஆ, வணக்கம். வணக்கம். நான் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து பேசுறேன். எனக்கும் வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்தது. என்னடா, எனக்கு 3 தடவை கொரோனா இங்க வந்தது. இப்ப எனக்கு மென்டலி நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்தது. ஆனா எனக்கு இந்த கிளாஸுக்கு வர முதல் எனக்கு இந்தியாவில தான் அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் இது சம்பந்தமா நான் அவரோட பேசும்போது அவர் எனக்கு இப்ப 1 வருடத்துக்கு மேலா இந்த மனதை நிறுத்தி பழக சொல்லி அந்த மனமற்ற நிலையில இருங்கோ, மெடிடேஷன், நீங்க மனமற்ற நிலையில இருந்து மெடிடேஷன் பழகுங்கோ அப்படின்னு தான் எனக்கு சொன்னவர். அப்ப நான் இப்ப இவியலிங்க நிறைய டேப்லெட்ஸ் அதெல்லாம் எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் மற்ற நோமலா நானே என்னோட கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நேரம். அப்ப அவர் டேப்லெட் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அவர் சொன்னா, நீங்க அது ஒன்றும் எடுக்க வேண்டாம், நீங்க இதை தனியா நல்ல கான்ஃபிடென்ட்டா இதை நீங்க பிடியுங்க, இது நீங்க இதுல இருந்து நீங்க வெளியில வருவீங்கன்னு சொல்லி. உண்மையா நான் ஒரு 6 மாசம்தான் யாரை பற்றி எதை பற்றி என்னுடைய வேலையெல்லாம் நான் லாஸ்ட் பண்ணினேன். இதால நான் ஒரு ரடோ கம்பெனியில ஒர்க் பண்ணினேன். அதை கூட நான் எல்லாமே என்ன விட்டுட்டேன். என்னால முடியாது அதுக்கு பிறகு. ஆனா இப்ப வந்து இந்த பிரபஞ்சத்தின் சதி உண்மையா நான் மிக தெளிவாயும் அதிന്റെ அனுபவம் வந்து இந்த உலகத்துல யாராலுமே தர முடியாத ஒரு ஃபீலிங். அதாவது என்னுடைய மனம் வந்து ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளவு ஒரு அந்த அந்த நிலையில நான் இருக்கும்போது நான் எப்பவுமே அந்த மனமற்ற நிலையில தான் இருக்கிறது. எதை பற்றியுமே யோசிக்கிறேன். நான் இப்ப இந்த மொமெண்ட் எது, அது நாளைக்கு என்ன, அவ்வளவு மற்ற எது முடிஞ்சது முடியா எதுவுமே நான் என்னுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வர்றேல. ஆனா உண்மையா அதை அனுபவிச்சவன் இந்த உலகத்துல பேரானந்த நிலை என்று சொன்னா அதுதான். இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு கண்டிப்பா யோசிச்சேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த புக் ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு வந்து அந்த பேரானந்த நிலையை வந்து நான் உணர்வு பூர்வமா அனுபவிச்சிருக்கேன். அது வந்து வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ரொம்ப ஒரு ஆத்தர் சொன்ன மாதிரியே
அவர் 2 பேர பார்த்தாரு இல்லையா அந்த நைட்டு. ஸோ நானும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணேன். நான் ஒரு தனி ஆளாவும், நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு தனி விஷயமாவும் தோணுச்சு. அதுக்கப்புறமாலேருந்து வந்து தேவையற்ற சிந்தனைன்னு எது ஒண்ணு வந்தாலுமே டக்குன்னு தெரியும் நமக்கு. இது இப்போ யோசிக்கணுங்கிற தேவையே இல்ல. அப்படின்னு டக்குன்னு ஒரு ஆஃப் பட்டன் வந்து நம்ம கையில இருக்கும். அது பிரஸ் பண்ணா ஆஃப் ஆன மாதிரி. அப்போ வந்து அந்த ஒரு அன்னெசசரி அந்த வரியிங் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோங்கிற ஒரு கவலைப்படுறது வந்து இல்லாமயே போயிடுது. எப்போ அந்த கவலையெல்லாம் இல்லையோ அப்ப வந்து ஒரு ஆனந்தம் தான். எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான். ஸோ எல்லாரும் உணரலாம் அந்த அந்த ஸ்டேட்டை கண்டிப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.